நமசிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் அருளாளர் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் என்னும் நூலிலிருந்து சிவபுராணம் என்னும் பகுதியை நாம் ஒரு பதிவிலும் சிறிது சிறிதாக நம் சிறிய புத்திக்கு எட்டிய அளவில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அருளால் சிந்திக்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்ற 2 அடிகளையும் இன்று சிந்திக்கப் போகிறோம். இப்போ நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, அதை முதலில் பார்ப்போம். நேயத்தே நின்ற, நேயத்தே நேயத்தில் என்பதே இங்கு நேயத்தே என்று வருகிறது. நேயம் என்றால் அன்பின் உருகிய வடிவம். அன்பால் உருகி இறைவனை நினைப்பது நேயம். சாயா அன்பு என்றும் சொல்லலாம். அதாவது இறைவன் திருவருள் என்னும் திருவடியை பெறுவதற்காக, திருவடியை அடைவதற்காக சாயாத அன்பு செலுத்துவது, அதாவது ஓயாது அன்பு வைப்பது, இதையே நேயம் என்கிறார் சுவாமிகள். இப்படி ஓயாத இடைவிடாத அன்பால் செய்யும் அகப்பூசைக்கு இறைவன் உடனே வந்து நிற்பான். இதையே நேயத்தே நின்ற என்று சொல்கிறார். பொருள் பெறுவதற்காக, அதாவது புறப்பொருள்கள், வாழ்க்கைக்கு தேவையான உலக பொருட்கள், உலக விஷயங்களுக்காக தேடப்படும் பொருள்கள், இதை அடைவதற்காக செய்யும் பூசைக்கு இறைவன் வருவதில்லை. இறைவனின் திருவருளாகிய திருவடியை பற்றியே சிந்தித்து அன்பால் செய்யும் பூசைக்கு அப்போதே இறைவன் வருகிறான். இறைவன் அன்பாகவே இருப்பவன். அன்பிலேயே ஊறியது இறைவன் திருவடி. அதை அன்பால் நேசத்தால் நினைக்கும் போது நம் கூடவே வந்து நிற்கிறான் இறைவன். இதையே நேயத்தே நின்ற என்கிறார் சுவாமிகள். அன்பினால் செய்யும் பூசையில் அறியாமல் அனாச்சாரம் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இறைவன் நம் கூடவே வந்து பூசையை ஏற்று நிற்கிறான். இதற்கு நம்முடைய கண்ணப்பநாயனார் அன்பே சாட்சி இல்லை அல்லவா? கண்ணப்பனாரின் செருப்பு காலும் வாய் நீரும் அவர் தந்த ஊனும் அளவில்லாத அன்பினால் வந்தவை. அப்படி அளவில்லாத அன்பினால் வந்த அவைகளை வெறுக்காமல், அவர் செய்த பூசையை வெறுக்காமல், அதை மெய்குளிர இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இதையே இடைவிடாத ஓயாத அன்பு, உருகிய அன்பு, உருகும் அன்பு என்று சொல்கிறார் சுவாமிகள். இனி நிமலன். நிமலன் என்றால் என்ன? நிர்மலன் என்பது இங்கே நிமலன் என்று வருகிறது. மலம் ஏதும் இல்லாத தூயவன் இறைவன். இப்படி நேயத்தே நின்ற நிமலன் என்று சொல்கிறார். இறைவன் ஓரிடத்தில் மட்டுமே இப்படி அன்பாக இருப்பவன் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இதுபோலவே அருள் தருவான். அதனாலும் நிமலன் என்று குறிப்பிடுகிறார் சுவாமிகள். எல்லையில்லாமல் பறந்து நிற்பவன் பரம்பொருளாகிய இறைவன். நம் மனதிற்கு எட்டாதவன். பல இடங்களில் சுற்றித் திரியும் மனதை ஓரிடத்தில் இருத்தி அகப்பூசையாக அன்பால் உருகி நினைத்தால் உடனே வந்து நிற்பவன் இறைவன். இனி அடி போற்றி என்பதை பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவுகளில் நாம் பார்த்தோம் அல்லவா? இறைவனின் 8 குணங்களை இறைவனின் அடிகளாக பாவித்து பூசிக்கவே 8 முறை போற்றி என்று வருகிறது என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி இறைவனின் 5வது குணத்தை, இதற்கு முன்பு 4 முறை போற்றி என்று வந்தது, இது 5வது முறை வரும் போற்றி. 5வது குணத்தை அடியாக பாவித்து அந்த குணத்தையே பூவாக பாவித்து கொண்டு இறைவனின் திருவடிகளை அர்ச்சித்து பூசிக்கிறோம் என்று அடி போற்றி என்கிறார் சுவாமிகள்.
இனி யோக ரீதியில் இந்த அடி போற்றியை பார்ப்போம். நிமலன் அடி போற்றி என்று தூய்மையை பற்றி சொன்னதால் இது தூய்மை மிகுந்த ஆகாய பகுதியை பற்றி சொல்வதாகும். ஆகாய பகுதி என்பது விசுத்தி சக்கரம், அதை சுற்றியுள்ள பகுதிகள். இப்போ விசுத்தி சக்கரத்தையும் சுற்றியுள்ள இடங்களையும் குறிப்பதாகும் இந்த அடி போற்றி. நம் உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களில் திருமந்திரமாகிய 5 எழுத்து பதிந்து, பின் நுண்ணிய உடம்பாகிய 5 கோஷங்களிலும் பதிந்து, பிறகு மிக மிக நுண்ணிய பகுதியாகிய புரியட்டகத்தில் பதியட்டும், ஆகாச தொடர்புடைய புரியட்ட பகுதிகளில் பதிந்து காப்பாற்றப்படட்டும் என்று அடி போற்றி என்கிறார் சுவாமிகள். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி என்று சொல்கிறார். இனி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, இந்த அடியை பார்ப்போம். மாய பிறப்பு அறுக்கும். தன் மாயா சக்தியால் இறைவன் படைத்த இந்த உலகு யாவும் மாயமாகவே உள்ளது. இதற்கு முன்பு சென்று முடிந்த பிறப்புக்கும் இப்போது இருக்கும் இந்த பிறவிக்கும் இனி வரப்போகும் பிறவிக்கும் என்ன தொடர்பு என்று எதையுமே நாம் அறிய முடியாது. அறிய முடியாத மாயமாகவே உள்ளது. இப்படி அறிய முடியாமல், உணர முடியாமல் உண்மையை மறைப்பது அறியாமையாகிய மாயை. இப்படிப்பட்ட இந்த பிறவிகளையெல்லாம், இந்த மாயையால் ஏற்படும் இந்த பிறவிகளையெல்லாம் அறுப்பவன் இறைவன். ஆணவம் என்னும் மலத்தை நீக்கி பிறப்பு இல்லாமல் செய்பவன் இறைவன். இதற்கு முன்பும் சிவபுராணத்தின் 7வது அடியில் பிறப்பறுக்கும் என்று பார்த்தோம் அல்லவா? அதுபோல இது மாய பிறப்பு அறுக்கும் என்று சொல்கிறார். இனி மன்னன் அடி போற்றி. மன்னன் இறைவன் செய்வதை மாற்றவோ தடுக்கவோ யாராலும் முடியாது. அதற்கு இறைவன் செய்வதை மாற்றவோ தடுக்கவோ இறைவனால் மட்டுமே முடியும், வேற யாராலும் முடியாது. அதனால் இங்கே மன்னன் என்கிறார் சுவாமிகள். இனி அடி போற்றி என்று பார்ப்போம். இப்போ சுத்தமில்லாது பிறவியில் சிக்கி தவிக்கும் ஆன்மாவை சுத்த ஆன்மாவாக்கி மன்னனாகிய இறைவனின் சுத்த ஆன்மாவாக்கும் மன்னனாகிய இறைவனின் அடியை போற்றுவது. இங்கே அடி என்பது என்ன? ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? ஒரு அடியும் இறைவனின் குணங்களை அடியாக பாவித்து பூசிக்கிறோம் என்று. இங்கே இறைவனின் 8 குணங்களில் 6வதாக உள்ள குணத்தை அடியாக பாவித்து அந்த குணத்தையே பூவாக சமர்ப்பித்து அர்ச்சித்து பூசிக்க வேண்டும் என்று அடி போற்றி என்கிறார். இனி யோக ரீதியில் இந்த அடி போற்றியை பார்ப்போம். இங்கே ஆன்மாவை பற்றி கூறியிருப்பதால் ஆத்மகாரகனாகிய சூரியனை பற்றி குறிப்பதாகும். நம் உடம்பில் சூரியன் என்னும் பகுதி, சூரியன் என்பது வலக்கண் சம்பந்தப்பட்டது, நமது வலது கண் சம்பந்தப்பட்டது சூரியன். புரியட்டக பகுதியில் வலது கண் பகுதியும் அதை சுற்றியுள்ள நாடி பகுதியும் மேலும் நுண்ணிய பகுதியையும் பற்றி சொல்வதாகும் இந்த அடி போற்றி. இப்போ இந்த வலக்கண் பகுதியில் பதிந்து மகா மந்திரம் காப்பாற்றப்படட்டும் என்று சொல்கிறார் சுவாமிகள். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? நம்முடைய ஆதாரங்களிலும் கோஷங்களிலும் நாம் அகப்பூசையாக பூசிக்கும் போது, ஓயாது பூசிக்கும் போது நம் மந்திரம் நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம் ஆதாரங்களிலும் கோஷங்களிலும் பதிந்து மிக நுண்ணிய பகுதியாகிய நம்முடைய புரியட்டக பகுதியிலும் பதியும் என்று பார்த்தோம் அல்லவா? புரியட்டகம் என்றால் என்ன என்று ஏற்கனவே நம்ம இதற்கு முன்பு உள்ள பகுதிகளில் விளக்கமாக பார்த்திருக்கிறோம். அப்படி பதிந்து காப்பாற்றப்படட்டும் என்பதே இந்த அடி போற்றி என்பதாக சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நாம் இன்று இன்றைய பதிவில் பார்த்தது நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இனி வரும்
பதிவுகளில் இனி வரும் அடிகளை பற்றி சிந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.